ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெலினா கிச்சன். இன்றைக்கி நம்ம மெலினா கிச்சனில் சுண்டக்காய் பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சுண்டக்காய் பருப்பு கூட்டை நம்ம இட்லி, தோசை, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இந்த கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூட்டு பண்ணுறதுக்கு நம்ம பருப்பை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் பருப்பை 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு, அது கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு விசில் வச்சா போதும். இப்போது பருப்பு வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். பருப்பு 1-2 தான் இருக்கணும். ரொம்ப மசியலாக வேக விட்டுறக்கூடாது. அதனால தான் நான் 10 நிமிஷம் முன்னாடியே வேக வச்சு எடுத்திருக்கேன். அடுத்ததாக இந்த கூட்டு பண்ணுறதுக்கு நான் 1 கப் சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி காம்பு நீளமாக இருக்கும். இதெல்லாம் காம்பு இல்லாமல் எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கழுவிட்டு நம்ம இதை அப்படியே வேக வச்சா நல்லா இருக்காது. அதனால் இதை தட்டி இடிச்சும் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த கத்தியில் வந்து ஒரு கீறி விட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தோதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ண 10 to 12 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாதி தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம் தக்காளி, இந்த மாதிரி பாதி சேர்த்தாவே போதும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்ச சுண்டைக்காயை இதோடு சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. சுண்டைக்காய் வந்து நல்லா எண்ணெயில் வந்து 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நல்லா க்ரீன் கலராக இருந்தது. இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம்லாம் நம்ம சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா இதுவும் நல்லா வதங்கணும். ஒரு மூடி போட்டு மூடி 1 நிமிஷம் நல்லா இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சுண்டைக்காய் வெந்துருச்சு. இதை 1 நிமிஷம் கலந்து விட்டு இதை எடுத்து நீங்கள் வந்து ஒன்று நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் சுண்டைக்காய் வெந்திருக்கா வேகலையான்னு. சுண்டைக்காய் வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பருப்பை சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம பருப்பு வந்து 1-2 வந்து வேக வச்சு எடுத்துருக்கறனால ரொம்ப நேரம் நம்ம வந்து பருப்பை இதோட சேர்த்து பாயில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதோட சேர்த்து 1 நிமிஷம் நம்ம வேக வச்சாவே போதும். ஏன்னா பருப்பு இந்த மாதிரி 1-2 இருக்கும்போது தான் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வந்து மசியலாக வேக வச்சோம்னா நல்லா இருக்காது. இதை நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு மூடி போட்டு மூடி 1 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுண்டைக்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மெலினா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி